வணக்கம், நமஸ்காரம், திருச்சிற்றம்பலம். அன்பான மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய கர்மா எங்கே ஒளிந்திருக்கிறது? இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனையோ பேருக்கு நன்மைகளை எல்லாம் செஞ்சுருப்பீங்க. உங்களை நம்பி வந்தவர்களுக்காக உங்கள் சொந்த வேலைகளை கூட அப்படியே விட்டுட்டு ஓடி ஓடி போய் உதவி பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உங்களுடைய கண்ணீரை துடைக்க ஒருத்தருமே இல்லை. யாருமே இல்லாத ஒரு தனிமையான நிலை தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பல முறை ஏற்பட்டிருக்கு. பிறந்தது முதலே பல்வேறு போராட்டங்களையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் மட்டுமே நீங்கள் சந்தித்து வர்றது மிதுனராசிக்காரங்களுக்கு இது தெரிஞ்ச விஷயம். ஏன் உங்களுக்கு மாத்திரம் இப்படி நடக்குது? ஆழமான ஜோதிடம் மற்றும் கர்ம வினைகள் சார்ந்த ஆய்வை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். யாருக்கும் எந்த கெடுதலும் நான் நினைக்கவே இல்லை சாமி, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனைகள் அப்படின்னு மிதுனராசிக்காரங்க பலமுறை தனிமையில் அமர்ந்து உட்காந்து அழுகிறாங்க. மற்றவர்கள் எல்லாரும் மிகவும் சாதாரணமாக எந்த உழைப்பும் இல்லாமல் மிக எளிதாக வெற்றி அடைகிறாங்க. ஆனால் நாங்கள் பல மடங்கு மூலபலத்தையும் கடின உழைப்பையும் கொடுத்தால் மட்டும்தான் அடைய முடிகிறது. அப்படி என்ன சாமி எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது? எங்கள் வாழ்க்கையை முடக்கக்கூடிய அந்த கர்மா தான் என்ன? அது ஏன் பிறந்தது முதலே எங்களை துரத்துதுன்னு எங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியணும். இது ஏதோ ஒரு மாதத்திலே ஒரு வருடத்திலேயோ வரக்கூடிய கிரக பயிற்சியெலாம் இல்லை. இது நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்களை நிழல் போல பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வாழ்நாள் கர்மா. அது ஒரு வேணை. அப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியை நம்ம பார்க்குறவங்களுக்கு இந்த பதிவு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும். உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை இது புரிய வைக்கும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு நிமிடம் கூட தவற விடாமல் முழுமையாக கேளுங்க. அதாவது ராசி சக்கரத்தினுடைய 3வது ராசி காலபுருஷத்துக்கு 3ஆம் இடம். மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் இயல்பாகவே அதிக புத்திசாலித்தனமும் அபாரமான சிந்தனை திறமும் உங்கள்கிட்ட இருக்கும். நவகிரகங்களில் வித்தைக்கும் அறிவிற்கும் அதிபதி புதன் பகவான். அவருடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. உங்களை எவராலும் அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிட முடியாது என்று தான் உங்களை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நினைப்பாங்க. ஆனால் நிதர்சனமான உண்மை அது இல்லை. உங்களுக்கு மூளை எவ்வளோ வேகமாக வேலை செய்யுதோ அதே அளவுக்கு உங்கள் மனதும் ரொம்ப மிகவும் இலகியது. மற்றவர்களின் கஷ்டத்தை பார்த்தால் உங்களால் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாது. மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு இரட்டைப்படை ராசி. உங்களுக்குள்ளே எப்பொழுதுமே 2 விதமான மாறுபட்ட எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் உங்கள் புத்திசாலித்தனமான மூளை, இன்னொன்று இதை செய்யாதே ஏமாந்து போவாய்ன்னு சொல்லக்கூடியது இன்னொன்று எச்சரிக்கும். இன்னொரு பக்கம் உங்கள் இளமையான மனம், பரவாயில்லை பாவம் அவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணுவோம் அப்படின்னு உங்களை இழுத்துக்கிட்டு போகும். இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் நீங்கள் மாட்டிக்கிட்டு நீங்கள் படக்கூடிய அவஸ்தை இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் புரியாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படக்கூடிய அத்தனை கஷ்டங்களுக்கு அடிப்படை காரணம் தெரியணுமா? உங்களுடைய இந்த அதீத இறக்க குணமும், அது மட்டும் இல்லை, முந்தைய ஜென்ம கர்ம வினைகள் தான். இந்த கர்ம வினைகள் ஏதோ நேற்று இன்று வந்ததில்லை. நீங்கள் பிறந்ததிலிருந்து உங்களை ஒரு நிழல் போல பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே உங்களை பாடாப்படுத்தி கொண்டிருக்கு. அப்போ மிதுன ராசிக்காரங்கள் வாழ்நாள் கர்மாவை நாம் ஆழமாக ஜோதிட ரீதியாக பல்வேறு பிரிவுகளாக பிரித்து பார்க்கணும். முதல்ல முக்கியமான கர்மா என்னென்னா தொழில் மற்றும் ஜீவனம் கர்மா. மிதுன ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் மற்றும் கர்மஸ்தானம் தான். அதுதான் மீன ராசியாக வருது. இப்போ கோச்சார ரீதியாக இப்போது உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் வீட்டில் கர்மக்காரகனான சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு பல கடுமையான சோதனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கார். மிதுனத்திற்கு 10ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதனால உங்கள் உழைப்பு முழுவதும் மற்றவர்களால் மிக எளிதாக புரிஞ்சப்படுறது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு 5 பேருடைய வேலையை உங்கள் தலையிலே மிக சுலபமாக கட்டி விட்டுட்டாங்க. நீங்கள் எறும்பு போல் உழைத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்கள் உழைப்பிற்கான எந்த ஒரு அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. உங்களிடம் அதிகப்படியாக வேலை வாங்க அதிகாரிகள் உங்களுக்கு சேர வேண்டிய பதவி உயர்வையோ அல்லது ஊதிய உயர்வையோ கொடுக்காமல் பல காரணங்களை சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
இது உங்களுக்கு ஒரு மனதளவில் மிகப்பெரிய சோர்வடைய செய்கிறது. சொந்த தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கும் இதே போல் நெருக்கடியான நிலை தான். உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான லாபம் ஏதோ ஒரு வகையில் தடைபடுது. நீங்கள் அதிகம் நம்பிய கூட்டாளிகளே உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்கிறாங்க. நீங்கள் தொழிலை விரிவுபடுத்தி நினைக்கும் போதெல்லாம் இந்த 10ஆம் இடத்து சனி பகவான் உங்களை தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல வழிகளில் உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து உங்களை புடம்போட்ட தங்கமாக மாற்றுறார். சரி, இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் இறுதியில் ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு சொல்லும். முழு பொறுப்பும் அதே சனி பகவானுக்கு தானே இருக்குது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அவர் உங்களை அழிக்க நினைக்கல. உங்களை சுற்றியுள்ள நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்பதை உங்களுக்கு அடையாளம் காட்டுறார். அப்போ பணம் இருக்கும்போதே ஒரு மதிப்பும் பணம் இல்லாத போது ஒரு அவமானமும் இந்த சமூகம் உங்களுக்கு கொடுத்து உங்களை மனதளவில் பலவீனப்படுத்தி இருக்கிறது. நீங்கள் தனிமையில் பல இரவுகள் தூக்கம் இல்லாமல் தவிச்சிருப்பீங்க. நாம் யாருக்குமே எந்த கெடுதலும் செய்யலையோ, பிறருக்கு நன்மை தானே செய்கிறோம், நமக்கு ஏன் இந்த நிலை என்று நீங்கள் இறைவனிடம் பலமுறை கண்ணீரோடு கேட்டிருப்பீங்க. உங்கள் வாக்கு மற்றும் சிந்தனை கர்மா. மிதுன ராசிக்காரங்களுக்கு புதன் பகவான் பேச்சாற்றலை அதிகமாக கொடுத்துருக்கிறார். முந்தைய பிறவிகளில் உங்களுக்கு தெரிந்த ரகசியங்களே அல்லது அறிவை மற்றவர்களின் அழிவிற்காக பயன்படுத்தி இருக்கலாம். ஒன்று, அப்படி இல்லைன்னா உங்கள் கடுமையான வார்த்தைகளால் பலரை மனதை காயப்படுத்தி இருக்கலாம். இதன் விளைவாகத்தான் இந்த பிறவியிலே உங்களுக்கு இந்த வாக்கு கர்மா செயல்படுது. நீங்கள் யாருக்கு மனதார உதவி செய்கிறீங்களோ அவங்களே உங்களை ஒரு ஏமாளியாக நினைப்பாங்க. உங்களை பல வருடங்களாக நம்ப வைத்து கடைசியில் உங்கள் முதுகிலேயே ஆழமாக குத்திட்டு செல்லுவாங்க. நீங்கள் விளையாட்டாக பேசும் ஒவ்வொரு வார்த்தையை கூட எதிராக ஒரு பெரிய ஆயுதமாக மாறுது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பேசுவது தான் அவசியம். சில நேரங்கள் உங்கள் அறிவை விட உங்கள் மௌனத்தில் தான் பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். மிதுன ராசிக்காரங்க எங்கு பேசணும், எங்கு மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை முதல்ல நாம் கற்றுக்கொள்ளணும். யாருக்கும் இலவசமாக எந்த ஒரு அறிவுரையும் நீங்கள் சொல்லாதீங்க. அவங்களா கேட்டால் மாத்திரம் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். நீங்களாகவே வெளியே போய் முன்னால் நின்று யாருக்கும் எந்த உதவியும் செய்யாதீங்க. மூணாவது, உங்கள் உறவு கலத்திரம் கர்மா. மிதுன ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான். ஆனால் உங்களுக்கு குடும்பத்திலும் திருமண வாழ்க்கையில் ஒரு முழுமையான திருப்தி இருக்காது. உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டியது வரும். உங்களை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் என்னவோ ஒரு மிஷின் மாதிரி தான் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளவு அன்பு காட்டினாலும் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. உங்கள் கையில் பணம் இருக்கும்போது மட்டும் உங்களை தேடி வருவாங்க. கஷ்டம்னு வரும்போது ஒருத்தரும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. சிறு வயதிலிருந்தே நீங்கள் பல பொறுப்புகளை உங்கள் தோள்களில் சுமக்க வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கும். இளமை காலம் முழுவதும் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காகவே உழைத்து தேஞ்சே போயிருப்பீங்க. உங்களுடைய உண்மையான வழிகளை நீங்கள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் தவிச்சிருப்பீங்க. சொந்த பந்தங்கள் முதல் உங்களின் நெருங்கிய நண்பர்கள் வரை அனைவராலும் ஏமாற்றப்பட்ட ஒரு நபராகவே தான் நீங்கள் இந்த பூமியில் வலம் வருவீங்க. உங்கள் ரகசியங்களை உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களின் சொந்த இரத்த உறவாக இருந்தாலும் சரி, யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய அடுத்த திட்டம் என்பதை நீங்கள் சாதிக்கும் வரை யாருக்கும் சொல்லக்கூடாது. உங்களிடம் வந்து நூறுவரை பற்றி தவறாக பேசலாம், அதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருங்க. நீங்கள் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது. அதனால் நாளை அவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து விடுவாங்க. நீங்கள் தான் கெட்டவராக மாற வேண்டியது வரும். இந்த மிதுன ராசிக்காரங்க பாருங்கள், வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, மற்றவர்கள் பிரச்சனையில் தலையிடுவதை முற்றிலும் நீங்கள் தவிர்க்கணும். உங்களை யார் ஏமாற்றுறாங்க என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் உங்கள் இறக்க குணம் அவங்கள மன்னிக்க சொல்லுது. இனிமேலாம் அப்படி பண்ணாதீங்க. துரோகம் செய்தவர்களை உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக அப்புறப்படுத்துங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உங்களுக்கு வர வேண்டிய பணம் தள்ளி போனாலும் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு எந்த தவறான முடிவும் எடுக்க வேண்டாம். உங்களின் சிந்தனை திறன் மிக பெருசு. அதை ஆக்கப்பூர்வமான வழிக்கு பயன்படுத்துங்க. இந்த கர்மனிலிருந்து விடுபட உங்களை முழுமையாக பாதுகாத்து கொள்ள பல அற்புதமான பரிகாரங்கள் இருக்குது. புதன் பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு மகாவிஷ்ணு பெருமாள் புதன்கிழமையில் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சொல்லி துளசி மாலை சாத்தி மனமுருகி வழிபடுங்க. வீட்டில் இருக்கும்போது விஷ்ணு சகசரநாமம் கேட்கறது உங்களை சுற்றியில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை முற்றிலுமாக அழிச்சிடும். உங்கள் தொழில் கர்மாவை குறைக்கவும் 10ஆம் வீட்டில் இருக்கும் சனி பகவானின் முழு அருளை பெறவும் நீங்கள் காகத்திற்கு தினமும் மறக்காமல் உணவு வைக்கணும். காலையில் எழுந்ததும் குளித்து முடித்து எள்ளு கலந்த சாதத்தை காகத்துக்கு வைங்க. அதேபோல் உங்கள் பூஜை அறையில் ஒரு பொருளை வைங்க. உங்கள் கர்ம பெருமளவு குறையும்.
ஒரு சிறிய மரகத பச்சைக்கல், பச்சை நிற துணியில் சிறிதளவு வெந்தயத்தை முடிந்து உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு வழிபடுங்க. புதன் பகவானின் நேர்மறை ஆற்றல்கள், அதிர்வலைகள் உங்களுக்கு தொடர்ந்து அதை வழங்கிக்கிட்டே இருக்கும். அதே போல் புதனுக்கு மிகவும் உகந்த நிறம் பச்சை. எனவே முக்கியமான காரியங்களுக்கு செல்லும்போது பச்சை நிற ட்ரெஸ் போட்டுட்டு போங்க. ஒரு சிறிய பச்சை நிறைய கர்ச்சிப்பாக வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு வாழ்க்கையில் வளங்களை தரும். வாயில்லா ஜீவன்களுக்கு, குறிப்பாக பச்சை கிளிகளுக்கு, மற்ற பறவைகளுக்கு உங்கள் வீட்டு மாடியில் தானியங்கள், தண்ணீர் வைங்க. வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த சின்ன சின்ன கல்வி உதவிகளை எல்லாம் செய்யுங்க. நோட்டு புத்தகங்கள், பேனா வாங்கி கொடுங்க. புதன் பகவான் அவர் அதை பலப்படுத்தி உங்கள் அறிவை மேலும் பிரகாசமாக்குவார். செடி கொடிகளை வளர்த்து அதுக்கு தினமும் தண்ணீர் ஊற்றுங்க. இயற்கையோடு நீங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்கள் முந்தைய ஜென்ம கர்மா வினைகள் முற்றிலுமாக அழிந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமாக மாறும். புதன்கிழமைகளில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பதோ உங்களுக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். இனிமேல் உங்களை வாழ்க்கையில் யாரும் ஏமாற்ற முடியாது. கடந்த கால கசப்பான நினைவுகளை எல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு துரோகம் செய்வதற்கு இயற்கை ஒரு நாள் மிக கடுமையான தண்டனை கொடுக்கும். அதை நீங்கள் உங்கள் கண்களாலே பார்ப்பீங்க. உங்கள் புத்திசாலித்தனத்தை இனி உங்கள் சொந்த முன்னேற்றத்திற்கு மட்டும் பயன்படுத்துங்க. உங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சக்தி உறங்கிக்கிட்டு இருக்கு. அதை தட்டி எழுப்புங்க. தியானம் செய்யுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், மனதை ஒருமுகப்படுத்துங்க. ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சித்தர்கள் மற்றும் மகான்கள் ஜீவ சமாதிக்கு சென்று அமைதியாக உட்காருங்க. அது ஒரு மனதிற்கு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களுக்கும் அங்கே ஒரு அமைதியான விடை கிடைக்கும். நீ வரப்போகும் காலம் மிதுன ராசிக்காரங்களுக்கு மிக பொற்காலமாக அமையப்போகுது. இதுவரை இழந்த பணம், நிம்மதி, ஆரோக்கியம், நல்ல உறவுகள் என எல்லாவற்றிலையும் பல மடங்கு உங்கள் வாசல் தேடி வரப்போகுது. உங்கள் நேர்மையான உழைப்பிற்கும் உங்களுடைய நல்ல உள்ளத்திற்கும் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய பரிசை தர தயாராக இருக்குது. எல்லாரும் இதை கடைப்பிடித்த வாழ்க்கையில் உயர்வடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.